சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தற்போது வேட்டையன் படத்தில் டிஜே ஞானவேலோட இயக்கத்தில் நடிச்சிட்டு வராரு. இந்த படத்தை தொடர்ந்து லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் தலைவர் 171 படத்தில் இணைய இருக்காரு ரஜினிகாந்த். இந்த படத்தோட ஷூட்டிங் வரும் ஜூன் மாதத்தில் துவங்க உள்ளதா லோகேஷ் கனகராஜ் தெளிவுபடுத்தியிருக்காரு. இதனிடையே இந்த படத்துடைய ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் கடந்த 2 தினங்களுக்கு முன்பு வெளியாகி ரசிகர்களை வெகுவாக கவர்ந்தது. இந்த படத்தில் கருப்பு வெள்ளையில் ரஜினிகாந்த் காணப்படுறாரு. அவரது கைகளில் வாட்சுகள் கைவிலங்காக கட்டப்பட்டிருக்கு. இந்த லுக் அதிகமான யூகங்களை ஏற்படுத்தியிருக்கு. படம் பார்த்திங்கன்னா டைம் டிராவல் கதைக்களத்தில் உருவாகுதா என்பது போன்ற பல விமர்சனங்கள் வைக்கப்பட்டு வருது. படத்தில் இணைய உள்ள மற்ற நடிகர்கள் நடிகைகள் குறித்து எதிர்பார்ப்பும் எழுந்திருக்கு. படம் கண்டிப்பாக பேன் இண்டியா படமாக உருவாகும் என்ற நிலையில் ஜெயிலர் படத்தை போலேயே மற்ற மொழிகளிலிருந்து முன்னணி நடிகர்கள் இந்த படத்தில் இணைவார்கள் என்று எதிர்பார்க்கலாம். படத்தோட ஸ்கிரிப்ட் வேலைகளை கடந்த ஆண்டின் இறுதியிலே தொடங்கினார் லோகேஷ் கனகராஜ். இந்த வேலைகளுக்காக 5 to 6 மாதங்கள் அவர் எடுத்துக்கொண்டார். அதைத் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா நடிகர் ரஜினிகாந்த் தற்போது டிஜே ஞானவேல் இயக்கத்தில் வேட்டையன் படத்தில் நடிச்சிட்டு வராரு. இந்த படத்தை தொடர்ந்து அவர் லோகேஷ் கனகராஜோட இயக்கத்தில் இணைய போகிறாரு. இந்த படத்தோட ஷூட்டிங் ஏப்ரல் மாதத்தில் துவங்க உள்ளதா முன்னதாக கூறப்பட்ட நிலையில் தற்போது ஜூன் மாதத்தில் துவங்க போதா ஒரு பேட்டியில் லோகேஷ் கனகராஜ் தெரிவிச்சிருக்காரு. மேலும் இதோட ஸ்கிரிப்ட் ஒர்க்கில் இப்போ பிஸியாக இருக்கார். இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் கடந்த இடங்களுக்கு முன்பு வெளியாகி ரசிகர்களை ரொம்பவே கவர்ந்தது. கேங்ஸ்டர் கதைக்களத்தில் உருவாக உள்ள இந்த படத்தில் ரஜினிகாந்த் வில்லன் வேஷத்தில் நடிக்க உள்ளதாக சொல்லப்படுது. இதனையடுத்து கடந்த 2 தினங்களுக்கு முன்பு படத்தோடைய போஸ்டர் வெளியிட்டாங்க. அதில் ஏராளமான ரசிகர்களை கவர்ந்தது. இந்த போஸ்டரில் அதிரடியாக ரஜினிகாந்த் கருப்பு வெள்ளையில் காணப்படும் நிலையில் அவரது கைகளில் வாட்சுகளால் விலங்கு கட்டப்பட்டுள்ளது. இதையொட்டு படம் பார்த்தீங்கன்னா டைம் டிராவல் கதைக்களத்தில் பயணிக்குமோ என்ற கேள்வி வந்திருக்கு. தன்னுடைய முந்தைய படங்கள் போல இல்லாமல் இந்த படத்தில் போதை சமாச்சாரங்கள் இல்லாமல் இருக்க உள்ளதா முன்னதாக தனது பேட்டியில் லோகேஷ் கனகராஜ் தெளிவுபடுத்தியிருந்தார். மேலும் பார்த்தீங்கன்னா ரஜினியை இதுவரை இல்லாத வகையில் திரையில் கொண்டு வர உள்ளதாகவும் அதிரடி ஆக்ஷன் படமாக தலைவர் 171 உருவாக உள்ளதாகவும் சொல்லியிருக்காரு. சன் பிக்சர்ஸ் தயாரிப்பில் இந்த படம் மிகவும் பிரம்மாண்டமாக உருவாக உள்ளதாக சொல்லப்படுது. இதனிடையே இந்த படத்தோட கதைக்களம் தங்க கடத்தில் மையமாக கொண்டு கேங்ஸ்டர் படமாக உருவாக உள்ளதாக சொல்லப்படுது. சிங்கப்பூர், துபாய், அமெரிக்கா உள்ளிட்ட நாடுகளிலிருந்து இந்தியாவுக்கு எப்படி தங்கம் கடத்தி வரப்படுது, அதை எப்படி சூப்பர் ஸ்டார் தடுக்கிறாரு அப்படின்றது தான் கதை. மேலும் டைம் டிராவல் தான் கதையா அப்படின்னு லோகேஷ் கனகராஜ்கிட்ட கேட்டப்போ அவர் இல்லை, நிச்சயமாக இது வேறு விதமான கதை, நீங்கள் யூகிக்க முடியாத அளவுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லியிருக்காரு. இதனால் ரசிகர்கள் இப்போவே ரொம்பவே சந்தோஷமாக இருக்காங்க. நீங்கள் தலைவர் 171 படத்துக்காக எந்த அளவுக்கு வெயிட் பண்ணுறீங்கன்றதை மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் சேனலில் ப்ரோஸ் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணுங்கள்.